கிறிஸ்து இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை காண்போம் இறையாட்சி வழியாக உங்கள் அனைவரையும் அடிமை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை படைத்த கடவுளை நாம் உண்மையாகவே அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை வழியாக நமக்கு கிடைக்கின்ற விடுதலை ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இப்பொழுது இந்த இறை செய்தியிலே கடந்து இதை கேட்டு இதனுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள இந்நேரம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி புரிவாராக. இந்த உலகத்தை படைத்த கடவுள், மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்த கடவுள், மனிதனுக்கு வேண்டி தாம் தேர்ந்தெடுத்த இறைவாக்கினர் வழியாக, மோசே வழியாக கடவுள் 10 கட்டளையை கொடுத்தார். அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவரை தவிர வேறொரு தெய்வத்தை, கடவுளை நீ ஆராதிக்கவும் கூடாது, வழிபடவும் கூடாது, வணங்கவும் கூடாது என்று அந்த 10 கட்டளையிலே கடவுள் அவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு கட்டளையை அதிலே வைத்திருக்கிறார். கடவுள் வேறு தெய்வத்தை ஆராதிக்கிறதை அவர் சகிக்க மாட்டார் என்று, கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஆண்டவருடைய திரு வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த கடவுளை நாம் ஆராதிக்கும் பொழுது முதலாவதாக தொடக்க நூல் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆபிரகாமினுடைய வாழ்விலே குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்த ஆபிரகாம் வாழ்க்கையிலே உடைந்து போனார். தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வராமல் இருந்தார். ஆண்டவர் தொடக்க நூல் 15ஆம் அதிகாரத்தில் அந்த கூடாரத்தின் உள்ளே இருந்த ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் கடந்து சென்று பேசினார். ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு அடைக்கலமும் பலவுமாக இருக்கிறேன். நீ வானத்தை அண்ணார்ந்து பாரப்பா, கூடுமானால் இந்த விண்மீன்கள் எத்தனை என்று எண்ணிப்பார். உன்னுடைய சந்ததிகள் அவ்வளவு இருக்கும் என்று சொன்னார். உன்னுடைய சந்ததிகள் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் அதை பெருகச் செய்வேன். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் அதை விசுவசித்தார். அது அவருக்கு ஏற்புடையதாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு 100 வயது நடக்கும் பொழுதுதான் சாராள் வழியாக ஈசாக் என்ற ஒரு மகனை கடவுள் ஆபிரகாம் வழியாக கொடுத்தார். இந்த மகனைத்தான் ஆபிரகாமினிடத்திலே கேட்கிறார். நான் காண்பிக்கிற மோரியா மலையிலே நீ கடந்து சென்று உன்னுடைய மகனை எனக்கு நகரம் வழியாக ஒப்புக்கொடு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆபிரகாமினுடைய மனது ஒருவேளை வேதனைப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கடவுள் வழியாக ஆபிரகாமுக்கு கிடைத்த இந்த குழந்தை பாக்கியம், அவர் கடவுளுக்காக தன்னுடைய மகனையும், ஒரே ஒரு மகனையும் இழப்பதற்கு அவர் தயங்கவில்லை. மகனை கூட்டிக் கொண்டு பலியிடுவதற்கான நெருப்பையும் விறகு, வாள் மற்றும் வேலையாட்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார். வழியிலே போகும்போது ஆபிரகாம் தன்னுடைய வேலையாட்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் என்னுடைய மகனும் அவ்விடம் சென்று கடவுளை ஆராதித்த பின், அவருக்கு பலி ஒப்பு கொடுத்த பின் நாங்கள் திரும்பி வருவோம். வழியிலே மகன் கேட்கிறார், அப்பா, பலியிடுவதற்கு
விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, வாள் இருக்கிறது. பலிப்பொருள் எங்கே? பலிப்பொருள் எங்கே? ஆபிரகாம் சொன்னார், மகனே, கடவுள் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார். அவ்விடம் சென்றார்கள். பலிப்பீடத்தை அமைக்கிறார். ஈசாக்கின் தோளில் இருந்த விறகை பலிப்பீடத்தின் மேல் அடுக்குகிறார். ஈசாக்கை கட்டி அந்த விறகின் மேலே வைக்கிறார். வாள் எடுத்து ஓங்குகிறார். உடனடியாக வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது, ஆபிரகாம், ஆபிரகாம். ஆபிரகாம் சொன்னார், ஐ ஆம் ரெடி, நான் தயார். என் பொருட்டு உன்னுடைய ஒரே ஒரு மகனையும் நீ இழப்பதற்கு, பலியிடுவதற்கு தயங்கவில்லை என்பதை நான் அறிவேன். உன்னுடைய மகனை எதுவும் செய்ய வேண்டாம். உன்னுடைய மகனுக்கு பதிலாக இந்த முச்செடியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆட்டுக்குட்டியை எனக்கு பலியாக கொடு. ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்தார். ஆபிரகாம் சொன்னார், என் ஆண்டவர் மலையிலே காண்பார். உண்மையான கடவுளை ஆராதிக்கும் போது, உண்மையான கடவுளுக்கு உண்மையான ஆராதனையிலே எப்படிப்பட்ட உயர்ந்த அன்பு கொண்டிருக்கிற பொருட்களானாலும் எதுவானாலும் அந்த ஆராதனையிலே இழப்பதற்கு முன் வந்தார் ஆபிரகாம். முன் வருவார்கள். ஆகவே அதிலிருந்து என்ன நடக்கும்? உண்மையான ஆராதனையிலே இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், கடவுள் ஆட்டுக்குட்டியாக இயேசுவை வெளிப்படுத்தினார். இயேசுவினுடைய முன் அடையாளமாக இந்த ஆட்டுக்குட்டியை பலியிட கடவுள் ஆபிரகாமிடத்திலே சொன்னார். பிற்காலத்திலே பலியாக போகிற இயேசுவினுடைய முன் அடையாளமாக இந்த ஆட்டுக்குட்டி வெளிப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, உண்மையான ஆராதனையிலே உண்மையான கடவுளை ஆராதிக்கும் பொழுது கடவுள் தன்னுடைய மகன் இயேசுவை ஆட்டுக்குட்டியாக நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி இப்படி சொன்னார், இதோ கடவுளின் செம்மறி, இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காண்பித்தார். இந்நேரத்தில் ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட இயேசு, ஆராதனையிலே இயேசு ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தப்பட்டது கடவுள் வழியாக. இரண்டாவதாக விடுதலை பயணம் 23, 25 திருவசனங்களை படித்து பாருங்கள். நீ உன் ஆண்டவரை வழிபட்டு ஆராதித்து வந்தால் அவர் உன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவு நின்று நோயை அகற்றி விடுவார். இந்த ஆராதனையை குறித்து சொல்லப்படுகிறது, கடவுளை நீ ஆராதித்து வந்தால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மட்டுமல்ல, நம்முடைய தேவைக்கு மட்டுமல்ல, ஏதாவது விழாக்களில் மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய திருவிழா நாட்களில் மட்டுமல்ல, கிறிஸ்து பிறப்பு நாட்களில் மட்டுமல்ல, உயிர்ப்பு நாட்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே தொடர்ந்து நீ ஆராதித்து வந்தால் நீ உண்ணுகிற உணவையும் குடிக்கும் நீரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய நடுவில் நின்று நோய்களை விலகச் செய்வார். இதிலே என்ன சொல்லப்படுகிறது? இந்த ஆராதித்து வரும் பொழுது, ஆராதித்து வருகின்ற வாழ்விலே கடவுள் எப்படி
வெளிப்படுகிறார் என்றால் குணப்படுத்தும் ஆண்டவராக வெளிப்படுகிறார். மறந்து விடாதீர்கள், தொடர்ந்து ஆராதியுங்கள். குணப்படுத்தும் ஆண்டவராக வெளிப்படுவார். உங்களுடைய உணவையும் நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக தானியேல் ஆகமத்தை படித்து பாருங்கள். அதிலே 3 வாலிபர்கள், இளைஞர்கள் கடவுளை ஆராதித்த விதத்தை பாருங்கள். உண்மையான கடவுளை மறுதலித்து விட்டு பொய் தெய்வத்தை வழிபடுவதற்கு, சிலையை வழிபடுவதற்கு அந்த வாலிபர்களுக்கு உணர்த்திய பொழுது, கட்டளையிட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஆண்டவரை தவிர வேறொரு சிலையை எங்களால் வழிபட முடியாது. ஆகவே அவர்களை தீச்சூளையிலே, எரிகின்ற தீச்சூளையிலே போட்டார்கள். அந்த போடுகிற வேளையில் அவர்கள் சொன்னார்கள், இந்த எரிகின்ற தீச்சூளையினின்றும் உங்களுடைய கையினின்றும் எங்களுடைய கடவுள் எங்களை விடுவிக்க வல்லவர். அப்படி எங்களை அவர் விடுவிக்காவிட்டாலும், காப்பாற்றாவிட்டாலும் உங்களுடைய இந்த சிலையை நாங்கள் வழிபட மாட்டோம். அவர்கள் தீச்சூளையிலே போடப்பட்ட போது அந்த தீச்சூளையில் நின்று கொண்டு கடவுளை ஆராதித்தார்கள். பார்த்தீர்களா? தீச்சூளையினுடைய நடுவிலே நின்று கொண்டு கடவுளை ஆராதித்தார்கள், போற்றினார்கள், ஆராதித்தார்கள். எங்கள் ஆண்டவர் வல்லவர். இந்த இடத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த தீச்சூளையினுடைய நடுவில் தெய்வ மகன் ஒருவர் தோன்றினார். தெய்வ மகன் ஒருவர் தோன்றினார். ஆகவே இந்த தீச்சூளையினுடைய நடுவிலே நின்று கொண்டு ஆராதித்த வேளையில் தெய்வ மகன் ஒருவர் தோன்றினார். ஆகவே இந்த ஆராதனையிலே தெய்வ மகன் தோன்றினார் என்று சொல்லப்படுகிறார். ஆட்டுக்குட்டியாக தோன்றினார், குணப்படுத்தும் ஆண்டவராக தோன்றினார், தெய்வ மகன் ஒருவர் தோன்றினார். எல்லாம் இறைமகன் இயேசுவை ஆராதனையிலே கடவுள் வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். 4ஆவதாக திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைத்தார்கள். நைய புடைத்து சங்கிலியினால் அவர்களுடைய கரங்களை கட்டி, கால்களை கட்டி சிறையில் போட்ட பொழுதும் பவுலும் சீலாவும் இரவு முழுவதும், பகல் முழுவதும் அந்த சிறையில் இருந்து கொண்டு கட்டப்பட்டவர்களாக, நைய புடைக்கப்பட்டவர்களாக இருந்த நிலையிலே கடவுளை, தான் அனுபவித்த கடவுளை, தான் சந்தித்த கடவுளை ஆராதித்தார்கள். அந்த ஆராதனை வேளையிலே என்ன நடந்தது பாருங்கள். இடம் அதிர்ந்தது, அவர்களை கட்டி இருந்த சங்கிலிகள் அறுந்தது, அங்கே ஒரு விடுதலை உண்டானது. அவர்களை காவல் காத்துக் கொண்டிருந்த காவலாளிகள் மனம் மாறி மீட்பை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே ஆராதனை வழியாக இடத்தை அதிரச் செய்து அவர்களை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டதாக அங்கே ஒரு விடுதலை உண்டாகி, அங்கே ஒரு மனமாற்றம் உண்டாகி உண்மையான மீட்பை பெற்றுக்கொள்ள அந்த ஆராதனை வழி செய்தது. சிறைச்சாலையில் ஆராதித்த ஆராதனை இதையெல்லாம் கொண்டு வந்தது. 5ஆவதாக ஒரு காரியத்தை கூட, இந்த ஆராதனையின் வழியாக கிடைக்கிற விடுதலையை, ஆசீர்வாதத்தை குறித்து 5ஆவதாக ஒரு காரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் நற்செய்தியை படிக்கும் பொழுது இயேசுவினுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பு அவர் பாலைவனத்திற்கு கடந்து சென்று நோன்பு இருந்து ஜெபிக்கிறார். இந்த நோன்பு இருந்து ஜெபிக்கிற வேளையிலே கடைசி நாளில், 40ஆவது நாளில் இயேசு பசியாக இருப்பதை
அறிந்து அலகையானவன் இயேசுவினிடத்திலே வந்து சொல்லுகிறார், இந்த கல்லை அப்பமாக மாற்று. இயேசுவுக்கு கல்லை அப்பமாக்க முடியும். 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்தவருக்கு முடியும். இறந்தவர்களை உயிர்ப்பித்தவருக்கு முடியும். காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியாக்கியவருக்கு முடியும். அற்புதங்களை செய்தவருக்கு முடியும். இயற்கையை அடக்கியவருக்கு முடியும். ஆனால் அவர் கல்லை அப்பமாக்க வந்தவர் அல்ல, அவர் தன்னை அப்பமாக்க வந்தவர். ஆகவே தான் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் உயிர் வாழுகிறார். இதிலே அலகையானவன் தோல்வியிட்டார். இரண்டாவதாக, உலக அரசுகளை எல்லாம், பலவிதமான பெருமைகளை எல்லாம் இயேசுவினிடத்திலே சுட்டிக்காட்டி ஒரு ஆலயத்தினுடைய மேலே கொண்டு நிறுத்தி, ஒரு மலையினுடைய மேலே கொண்டு நிறுத்தி, மேலே இருந்து கீழே குதியும், உங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி தம்முடைய தூதர்களுடனே தாங்கிக் கொள்வார்கள். திருப்பாடலில் இருந்து அலகையானவன் எடுக்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? உன் கடவுளாகி ஆண்டவரை நீ சோதியாதே. எனக்கு அன்புக்குரியவர்களே, அதிலும் அவன் தோல்வியிட்டான். மூன்றாவதாக அலகையானவன் சொன்ன வார்த்தை இதுதான். நாம் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த தியான சிந்தனையை, என்னை நீ திட்டமிட்டு வணங்கு, எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன். இயேசு அதற்கு என்ன பதில் சொன்னார்? சாத்தானே, அப்பாலே போ. இந்த நேரத்தில் கவனித்து பாருங்கள். உன் கடவுளாகி ஆண்டவரை தவிர வேறொரு கடவுளை நீ வணங்கக்கூடாது, ஆராதிக்க கூடாது. சாத்தானே, அப்பாலே போ. அவன் சோதித்த பிற்பாடு வெளியேறினான். அந்த இடத்திலிருந்து வெளியேறினான். சோதித்த நிலையிலிருந்து வெளியேறினான். அங்கே என்ன நடந்தது? அலகையானவன் வெளியேறினான். வானதூதர்கள் அந்த நேரத்திலே இயேசுவினிடத்திலே வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். இந்த இடத்திலே உங்களுக்கு நான் சொல்லுவது, எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் அது அலகையின் சோதனையாக இருக்கலாம், அது மனிதனிடத்திலிருந்து வருகிற சோதனையாக இருக்கலாம், உலகத்திலிருந்து வருகிற சோதனையாக இருக்கலாம், பட்டம், பதவி, பணம், இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து வருகிற சோதனையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தால், ஒருவேளை உங்களுடைய உடலிலே நோயினுடைய ஒரு சோதனை, பலவீனங்களுடைய ஒரு சோதனை, நண்பர்களினால் உள்ள சோதனை, குடும்பத்தில் இருந்து வருகிற சோதனை, இப்படி எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் இயேசு அந்த சோதனையை வென்றது போல, அந்த சோதனையை மையப்படுத்தி அந்த சோதனையிலே விழுந்து அதிலே இருந்து ஆராதிக்கக்கூடியவர்களாக, அப்படி ஒரு ஆராதனை செய்து அதிலிருந்து கிடைக்கிற பெருமை, ஆசீர்வாதங்கள், அலகையினுடைய தந்திரங்களிலே விழாமல் உண்மையான கடவுளை ஆராதிக்கும் பொழுது அந்த சோதனையை சோதிக்கிற எல்லா சோதனையும் மாறிவிடும், அகன்றுவிடும். இயேசுவுக்கு பணிவிடை செய்த தூதர்கள் நமக்கும் பணிவிடை செய்வார்கள். எதன் வழியாக? ஆராதனை வழியாக. ஆகவே இந்த குறுகிய நேரத்தில் இந்த எளிய ஆராதனை வழியாக உண்டாகிற விடுதலை, ஆசீர்வாதத்தை குறித்து 5 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆராதனை வழியாக ஆட்டுக்குட்டியான இயேசு வெளிப்படுவார். ஆராதனை வழியாக குணப்படுத்தும் ஆண்டவராக வெளிப்படுவார். ஆராதனை வழியாக தெய்வ மகன் ஆக தோன்றுவார். ஆராதனை வழியாக இடம் அதிரும், சங்கிலிகள் அறுந்துவிடும், கட்டுகள் அறுந்துவிடும், விடுதலை உண்டாகும், மனமாற்றங்கள் உண்டாகும், மீட்பை பெற உதவி செய்யும். ஆராதனை வழியாக அலகையினுடைய சோதனைகள் எல்லாம் மாறி வானதூதர்கள்
பணிவிடை செய்வார்கள். இந்த ஆசீர்வாதங்கள், விடுதலை உங்களுடைய வாழ்விலே உண்மையான கடவுளுக்கு உண்மையான ஆராதனை செலுத்தி, இயேசு சமாரிய பெண்ணை நோக்கி சொன்னது போல, மாதே நேரம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது மெய்யடியார்கள் ஆவியிலும் உண்மையிலும் பரம தந்தையை தொழுவார்கள். தம்மை தொழும்படி ஆராதிக்கும்படி இத்தகைய மக்களை கடவுள் தேடுகிறார். கடவுள் ஆவியானவர், அவரை தொழுபவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழ வேண்டும். ஞானிகள் இயேசுவை, குழந்தை இயேசுவை பெத்லகேமிலே போய் ஆராதித்த பிற்பாடு அவர்கள் ஏறுவதன் வழியில் போகவில்லை. அவர்கள் புதிய வழியில் தங்களுடைய நாடுகளை நோக்கி புறப்பட்டார்கள். ஆராதனை வழியாக பழைய நிலைகள் மாறிவிடும், புதிய நிலைகள் உருவாகும். பழைய வழியிலே போகாமல் புது வழியிலே போக வழி செய்யும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்நேரத்திலே உண்மையான கடவுளை நாங்கள் ஆராதிக்கும் போது, வழிபடும் போது, முச்செடியிலே வெளிப்பட்டது போல இறைமகன் இயேசு ஆட்டுக்குட்டியாக கடவுளே நீர் வெளிப்படுத்தினது போல, ஆண்டவரை குணப்படுத்தும் ஆண்டவராக வெளிப்பட்டது போல, தெய்வ மகன் ஒருவர் தோன்றியது போல, இடம் அதிர்ந்து சங்கிலிகள் அறுந்து விடுதலை உண்டாகி, மனமாற்றம் உண்டாகி, மீட்பு உண்டானது போல, அலகையினுடைய சோதனைகள் எல்லாம் மாறி அலகையானவன் வெளியேறி வானதூதர்கள் பணிவிடை செய்தது போல, உண்மையான ஆராதனை வழியாக ஒவ்வொருவரும் ஏரோதை போல உள்ள ஏரோதனுடைய வழியிலே, பழைய வழியிலே, பாவ வழியிலே கடந்து செல்லாமல், திண்மையின் வழியில் கடந்து செல்லாமல், நன்மையின் வழியிலே, நல்லது செய்கின்ற வழியிலே, நல்வாழ்வின் வழியிலே கடந்து செல்வதற்கு இந்த ஆராதனை வழியாக ஆசீர்வாதம், விடுதலை உண்டாவதாக. நிறைவுள்ள கடவுளால், நிறைவுள்ள இறைமகன் இயேசுவினால், நிறைவுள்ள தூய ஆவியினால், நிறைவுள்ள இறை வார்த்தையினால் குறைவுள்ளதெல்லாம் மறைந்து போக இந்நேரம் உதவி செய்யும். இந்த எளிய செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். 100 மடங்கு பலன் உண்டாவதாக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவுடைய நாமத்திலே ஜெபித்து இந்த ஆராதனையினுடைய பிளஸிங்கை எடுத்து கொடுக்கிறேன். தூய தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.